த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் இந்த சிறார்கள் செய்யக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு வர்றது. இதை பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடங்கி அவங்களுக்கு எதிரான நிறைய குற்றங்கள் அதிகரிச்சு வர்றதை நம்ம எல்லாருக்குமே பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. சின்ன சின்ன குழந்தைகளை கூட பாலியல் வன்கொடுமை செய்யறதும் கொலை செய்யறதும் தொடர்ந்து நாட்டில் அதிகரிச்சுட்டு வர்றதை எல்லாருமே கவலை தோய்ந்த கண்களோட தான் பார்த்துக்கிட்டு வரோம். அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு அப்படின்றது மிக மிக முக்கியமான, மிகவும் ஆழ்ந்த கவலையை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. அதுதான் இந்த சிறார்கள் செய்யக்கூடிய குற்றங்கள். அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சிறார்கள், ஜுவீனியல்ஸ் அப்படின்னு சட்டம் வழியா சொல்லுவாங்க. இந்த ஜுவீனியல்ஸ், இந்த சிறார்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் அப்படின்றதும் தொடர்ந்து அதிகரிச்சு வர்றது பார்க்க முடியுது. அதுலயும் ஹீனியஸ் கிரைம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொடும் குற்றங்களை தான் இவங்க அதிக அளவுல செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னா, கடந்த 2013 கம்பேர் பண்ணும் பொழுது 2022 இதோடைய கவுண்ட் கிட்டத்தட்ட 10,000 12,000 கேசுகள் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த ஹீனியஸ் கிரைம் செய்யக்கூடிய, அதாவது கொடூர குற்றங்கள் செய்யக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சிருக்கிறத நம்ம சுட்டிக்காட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் இதெல்லாம் பத்தி பேசுறோம்? சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சீர்காழியில ஒரு 3.5 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு ஒரு 17 வயது சிறுவன் முயற்சி செஞ்சு அந்த குழந்தை சத்தம் போடவும் கல் எடுத்து அந்த குழந்தையுடைய முகத்துல அடிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு பக்கம் கண் போய் இப்போ அந்த குழந்தை சிகிச்சை பெற்றுட்டு வராத நம்ம ரொம்பவும் அதிர்ச்சியான ஒரு செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரியான நிறைய சம்பவங்கள் நாடு முழுக்க நடக்குது. அதுல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன். சில நாட்களுக்கு முன்னாடி சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர்ல இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 5 வயது ஆகுது, அந்த பையனுக்கு வெறும் 13 வயது தான் ஆகுது. இவங்க கட்டிட தொழிலாளர்களா இருந்திருக்கிறாங்க, பக்கத்திலேயே டென்ட் மாதிரி போட்டு இருந்திருக்கிறாங்க. இதுல சில நாட்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை காணாம போயிருக்கு. பேரண்ட்ஸ் போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க. அப்புறமா அந்த குழந்தை பக்கத்துல இருக்கிற கட்டி முடிக்கப்படாத ஒரு பில்டிங்ல இருந்து பிணமா கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய சந்தேகங்களின் அடிப்படையில விசாரணை எல்லாம் தொடங்கினதுல இந்த 13 வயது சிறுவனும் ஒரு சந்தேகிக்கப்பட்ட நபரா கண்டறியப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறமா சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணும் பொழுது அந்த பையன் அந்த சிறுமியை கூட்டிட்டு போறது தெளிவா பதிவாயிருக்கு. விசாரணை நடத்தும் பொழுதுதான் தெரிஞ்சிருக்கு, அந்த பையன் சொன்ன விஷயங்கள் காவல்துறையினருக்கே பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அந்த பையன் இலகுவா போனை யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாலியல் படங்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதுல தான் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்றதையும் அவரு சொல்லி இருக்கிறாரு. அதன் காரணமா தான் அந்த சிறுமி தனியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ரேப் பண்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு கத்தி கூப்பாடு போடவும் பக்கத்துல இருந்த கட்டை கல்லு எல்லாத்தையும் எடுத்து அந்த குழந்தைய அடிச்சு கொன்னுட்டாரு. இப்போ அந்த பையனை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்? நமக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள், இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் படி 16 இருந்து 18 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறார்கள் ஹீனியஸ் கிரைம்ஸ், மர்டர், அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அவங்க அதோடைய பின்விளைவுகளை தெரிஞ்சே செய்யறாங்க. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பின்விளைவுகளை தெரிஞ்சேதான் அவங்க அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க அடல்ட்ஸா அதாவது வயது முதிர்ந்தவர்கள், 18 வயதை கடந்தவர்களுக்கு எப்படி அவங்க அணுகுவோமோ அந்த மாதிரி அணுகலாம் அப்படின்றது விதிமுறையா இருக்கு. பட் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதெல்லாம் தனி ஒரு பெரிய டாபிக்கா போகும். ஆனா இப்ப இந்த பையன் வெறும் 13 வயது சிறுவனா இருக்கிறாரு. ஆனா ஒரு பெரியவங்க எப்படி ஒரு தவறை பண்ணுவாங்களோ, ஒரு கொலையை பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த பையனை எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க? சிறுவர் சீர்திருத்த பள்ளி அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தானா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. இது வெறும் தமிழ்நாட்டிலேயோ சத்தீஸ்கர்லயோ இந்த மாதிரி மட்டும் இல்ல, பெருநகரங்கள், ஏன் தலைநகர் டெல்லியில இதுக்கான நிறைய தரவுகள் அப்படின்றது இருக்குது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு சராசரியா 40 கொலைகள் பதிவாகுது. இந்த 40 கொலையில 4 to 6 கொலைகளை செய்யறது 18 வயதுக்கு கீழா இருக்கக்கூடிய சிறார்கள். அதிலும் நிறைய கொலைகள் 16 வயதுக்கும் கீழா இருக்கக்கூடியவங்க செய்யறது அப்படின்றதுதான் காவல்துறையினர் பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள்ல இருந்து நமக்கு தெரியறதா இருக்குது. இதுல ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் எடுத்து சொல்ல விரும்புறேன். கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஒரு 16 வயசு பையனை சுட்டு கொண்டிருக்கிறாங்க.
யாருன்னா கிட்டத்தட்ட அந்த பையன் வயசுலயே இருக்கக்கூடிய 16 வயசு இருக்கக்கூடிய 4 சிறுவர்கள். அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதுல வாக்குவாதம் நடந்து அந்த பையனை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை விட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இன்னொரு சம்பவம், இதே டெல்லியில இளைஞன் ஒருவனை ஒரு சிறுவன் குத்தி கொண்டுறாரு. எத்தனை முறை தெரியுமா? 50 முறை அந்த இளைஞனுடைய உடம்புல கத்திய பாய்ச்சிருக்கிறார். அந்த இளைஞன் உயிரிழந்து சரிஞ்ச உடலா கீழே கிடக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த பாடியை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. சத்தமா விசில் அடிச்சுக்கிட்டும் பாட்டு பாடிக்கிட்டும் ஆனந்தமா டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. இந்த மாதிரியான கொலைகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை ஹீனியஸ் கிரைம்ஸ் விஷயங்கள்ல பதிவு பண்றதுக்கான ப்ரொசீஜர்கள் சரியான நடைமுறையில இருக்கா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. இதுல இன்னும் சில தரவுகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. 2022 பதிவான இந்த சிறார்கள் சம்பந்தமான குற்றங்கள்ல 90 குழந்தைகள் 16 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க. இவங்க ரேப்பு, மர்டர் மாதிரியான கொடூரமான குற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதுவே 16 இருந்து 18 வயதுக்கு இருக்கக்கூடிய சிறார்கள் 433 பேரு இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. 2000வது ஆண்டை ஒப்பிடும் பொழுது 2020ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 6.9% அளவுக்கு இந்த குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய ஹீனியஸ் கிரைம்ஸ் உடைய எண்ணிக்கை ரொம்பவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் புள்ளி விவரங்கள் நமக்கு சுட்டி காட்டுறதா இருக்கு. சரி, இதுக்கு இப்போ என்ன தீர்வு அப்படின்றத நோக்கி வர வேண்டியதா இருக்கு. டெல்லியுடைய சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய தரவுகள் படி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறார்கள்ல, அதாவது ஜுவீனியல்ஸ்ல இருக்கக்கூடிய சிறார்கள்ல 70% பேர் குழந்தைகளுக்கு அவங்க என்ன குற்றம் செஞ்சோம் அப்படின்றது தெரியாம செஞ்சதா ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மீதம் இருக்கக்கூடிய 30% சிறார்களுக்கு அவங்க செஞ்சது என்ன குற்றம், அதுக்கான பின்விளைவுகள் என்ன வரும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. மருத்துவர்கள் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, வறுமையை ஒரு காரணமா சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய போன், இன்டர்நெட் வசதிகள், இது எல்லாத்தையும் சொல்றாங்க. தவறான சேர்க்கை, திரைப்படங்கள், மற்ற எல்லா வகையிலையும் அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் மோசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய மதுபான பழக்கம், போதை பழக்கம், இது எல்லாமும் இருக்கு. குடும்பங்கள்ல இருந்து அவங்க விலகி போறது, இது எல்லாமும் பெரிய காரணங்களா சொல்லப்படுது. அதே நேரத்துல இது வெறும் ஏழ்மை சார்ந்த விஷயமா, இல்ல ஒரு கம்ப்யூட்டர் போன் யூஸ் பண்ணக்கூடிய விஷயமா மட்டும் புறந்தள்ளிடணுமா? ஏன் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில சில மாதங்களுக்கு முன்னாடி போர்ஷே வகை சொகுசு காரை இயக்குன ஒரு 17 வயசு பையன் மோட்டார் சைக்கிள்ல போன 2 பேரை இடிச்சு கொன்னுடுறான். ஆனா அதுக்கப்புறம் விசாரணையில அந்த பையன் குடிப்பழக்கத்துக்கு இருந்திருக்குது தெரிஞ்சிருக்குது. எல்லா பப்புகளுக்கும் ரெகுலரா அந்த பையன் போறது விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை விட மோசமான விஷயம், அந்த பையனை எப்படியாவது இந்த குற்ற வழக்கில் இருந்து தப்பிக்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக அவங்க குடும்பத்தினர் பண்ண அத்தனை மோசடிகளும் நமக்கு தெரியும். அந்த பையனுடைய தாத்தா அந்த டிரைவரை மிரட்டி இருக்கிறாரு, நீ எப்படியாவது என் பேரை செஞ்ச தப்ப நீதான் செஞ்ச, நீதான் கார் ஓட்டுனேன்றதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணி இருக்கிறாரு. இப்போ இது எப்படி வறுமை அப்படின்ற விஷயத்தோட மட்டும் பார்க்கறதா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இது வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப மாஸ்டர் படத்துல எப்படி அந்த சிறார்களை கொலை மாதிரியான மற்ற விஷயங்களுக்கு, தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்குமோ, அது உண்மையிலேயே சமுதாயத்துல தொடர்ந்து பல இடங்கள்ல நடந்துகிட்டே வர்றதையும் பார்க்க முடியுது. இது வெறும் நகரங்கள் மட்டும் இல்லாம கிராமங்களுக்கும் இந்த விஷயம், இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் பரவிக்கிட்டு வர்றதையும் நம்ம ரொம்ப கவலையுடன் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது அரசுகள் உடனடியா இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோவை, ஒரு விழிப்புணர்வா தான் இந்த வீடியோவை நம்ம இப்போ செஞ்சிருக்கிறோம். இதை பத்தின விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும், நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் இருக்கும். அது எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றவங்களும் இதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.